வாட் இஸ் அ டேக் அவேனா? பொதுவாக இலங்கை தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியலை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அது புழிய புழிய சோகத்தை தான் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது தெனாலியிலேருந்து அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் முதல் முறையாக அந்த இடத்துலேருந்து ஒரு ஃபேமிலி இந்த ஊரில் எப்படி அடாப்ட் ஆகிறதுக்கு அவங்க எவ்வளோ பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க, எங்கேயோ நடந்த விஷயத்துக்கு அவங்க எப்படிலாம் சந்தேகப்படுறாங்க அப்படின்றதுலேருந்து அதை மிக அழகாக அவங்கள அவங்க பக்கம் நின்ன வகையில் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் போகிற போக்கிலே கதைக்கிறது அந்த மாதிரியான தமிழ்களை நாங்கள் பேசுகிறவங்களுக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டதும் ரொம்ப நல்லா இருந்தது. அது வடக்கிந்தியனுடைய பாணியில் அதை கேட்டது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரமேஷ் திலக் திரும்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னும் 2-4 ஷோவில் ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு ஆகுவதில்லை, அவனுக்கு பவர் இல்லைன்னு தெரிகிறப்ப ரமேஷ் திலக் போட்டு 2-4 அரைஞ்ச மாதிரி ஒரு சீன் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே நேரத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு சோகம் ஒன்று வருதுன்னா அடுத்த செகண்ட் டக்குன்னு ஒன்று என்கேஜிங் பண்ணின திரைக்கதை தான் இந்த படத்தோட வெற்றியை நான் பார்க்குறேன். உதாரணத்துக்கு எந்த மௌனன்றது என்னது புந்த மௌனம், என்னையே என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அதிர்ச்சி. பட் ஆனால் அந்த கலோக்கையில் எடுத்துன்னு போன வகையிலையும் சரி பின்னிட்டாங்கன்னே நான் சொல்லுவேங்க. உண்மையிலே மறந்துட்டேன். எல்லாத்தோட ஒரு ஊரே டேரக்டர் அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி குடிகாரனா ஒரு கேரக்டர், அந்த கேரக்டருக்கு பேசுகிறாரு. அவ்வளோ நெகிழ்ச்சி, எமோஷன் எல்லாம் அழுது அதுக்கான ஆர்ஆர்லாம் போட்டு சான்றோலாம் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி கேமராலாம் போயிட்டு எல்லாம் அழுறதுக்கு க்ளோஸ்அப்லாம் வச்சு முடிச்சாச்சு. அப்பா என்னப்பா அந்த ஆண்டி பேசுறதுக்கு எல்லாம் ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, ஓம் போட்ட அந்த இடம்லாம் கேட்டெல்லாம் பிளாஸ்ட்டு உமால என்ன சிரிப்பு தேட்டர்லாம் மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வணங்கான் படத்துக்கெல்லாம் 4-5 பேர் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல் தேட்டர் ஃபுல்லு. ஆனால் படம் எங்கேயுமே பெருசாக போகல. ஐ மீன் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கவே இல்லை. எல்லா படத்தையும் எல்லா இடத்தையும் ரெட்ரோவும் தொடரும் அந்த படம் இந்த படம் ஏகப்பட்டது எடுத்துக்கிச்சு. இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் 130 மைல் எடுத்து வந்தோம். ஆனால் ஒர்த்து அந்த மாதிரி சிரிக்க வச்சு வாய்ப்பே இல்லை, அந்தளவுக்கு பண்ணிட்டாங்க. சூப்பர் 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 சூப்பர்.